பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிற இந்த அல் அவாமில் அல்லது மத்னுல் அவாமில் அல் மியா லில் ஜுர்ஜானி, இமாம் அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி அவர்களுடைய 100 ஆமில்கள் என்கிற இந்த புத்தகத்தில் தொடர்பாட வகுப்புல இன்றைய தினம் நம்ம குறித்த பிடிஎஃபினுடைய 8வது பக்கத்தில் இருக்கான். அதில் எங்களுக்கு 5வது வகையான ஆமிலைத்தான் சொல்ல போறாரு. இது ரொம்ப முக்கியமான ஆமில்கள். அந்த 5வது வகையான ஆமில் என்னன்னு கேட்டால், அதுதான் முலாரியான ஃபியலுக்கு நஸ்பு ஃபதஹ் என்கிற ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். முலாரியான ஃபியலுக்கு முன்னால அவைகளில் ஏதாவது ஒன்று வந்துச்சின்றால் அதனுடைய கடைசியில ஃபத்ஹா வரும். அப்போ அதுக்கு நாங்கள் அரபில் சொல்கிறோம் நஸ்பு அப்படின்னு சொல்லி. அப்போ முலாரியான ஃபியலுக்கு நஸ்பு என்கிற ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள், ஹுரூஃப்னா என்னது, எழுத்துக்கள்னு சொல்வதை விட இடைச்சொற்கள்னு சொல்லுங்க, இடைச்சொற்கள். ஏன்னா ஹுரூஃப்ங்கிறதுக்கு எழுத்துன்னு கருத்து வரும், இடைச்சொற்கள்னு சொல்லி என்னது கருத்து வரும், இடைச்சொற்கள்னே சொல்லிடுங்க. அன்னவுல் ஹாமிஸ், 5வது வகை ஹுரூஃபுன், சில ஹர்ஃபுகளாகும். தன்சிபு, அவை நஸ்பு செய்யும். நஸ்புனால் ஃபத்ஹுங்கிற ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தும். அல் ஃபிஅல் முலாரிய, முலாரியான ஃபியலுக்கு, முலாரியான ஃபியலுடைய கடைசிக்கு நஸ்பு செய்யக்கூடிய சில ஹர்ஃபுகளாகும். வஹிய, அவை அர்பஅத்து அஹ்ருஃபின், 4 ஹர்ஃபுகளாகும், 4 இடைச்சொற்களாகும். முதலாவது காட்டாரு பாருங்க, அன் என்கிற அந்த இடைச்சொல் ஹர்ஃப். இது லில் இஸ்திக்பால், முலாரியான ஃபியலுக்கு முன்னால எதிர்கால கருத்தை காட்டுறதுக்காக வேண்டி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னு. அன் லில் இஸ்திக்பால், எதிர்காலத்துக்கு உள்ள நிலையில் அன் ஆகும். நஹு உரீது அன் அஹ்ருஜ என்ற உதாரணத்தை போலவாக இருக்கும். உரீதுனா நான் விரும்புகிறேன், உரீதுனா ஐ வாண்ட், நான் விரும்புகிறேன். அன் அஹ்ருஜ, வெளியேறுவதற்கு நான் விரும்புகிறேன். உரீது அன் அஹ்ருஜ. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அன் என்கிற அந்த இடைச்சொல் வந்திருக்குது. முலாரியான ஃபியல் ஹரஜ யஹ்ருஜு, அஹ்ருஜு என்கிற ஃபியலுக்கு முன்னால அசில்ல அஹ்ருஜுன்னு இருந்தது, அன் வந்ததுனால அன் அஹ்ருஜன்னு மாறி இருக்குதுன்னு. அப்ப நான் வெளியேறுவதற்கு விரும்புகிறேன். இதே மாதிரி தான் உரீது அன் அதுருச, படிக்க நான் விரும்புகிறேன். உரீது அன் அஷ்ரப அல்மா, தண்ணீரை குடிக்க நான் விரும்புகிறேன். உரீது அன் அனாம, நான் உறங்க விரும்புகிறேன். இப்போ முத்தக்கல்லிம்ல சொல்லுவோம். இதே மாதிரி வேற ஒரு ஆள்ற விஷயமா, தேர்ட் பார்ட்டிற விஷயத்தையும் நமக்கு சொல்லலாம். காயிபில் எப்படி, யுரீது ஜெயித், ஜெயித் விரும்புகிறான். அன் யஹ்ருஜ மினல் மதரசா, பாடசாலையிலிருந்து வெளியேறுவதற்கு விரும்புகிறான் அப்படி சொல்லலாம். யுரீதுல் முதர்ரிசு அன் யஷ்ரஹ அத்தர்ஸ, பாடத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லலாம். யுரீது திஃப்லு அன் யனாம அல சரீர், கட்டில்ல பிள்ளை தூங்க விரும்புது. அப்ப அன் யனாமன்லாம் வருது. இப்ப முலாரியான ஃபியல்ல ஒருமையான சீகாக்களாக இருந்தால், அதாவது என்னது, இப்ப யஹ்ருஜ், தஹ்ருஜ், அஹ்ருஜ், நஹ்ருஜ் மாதிரி அந்த இறுதியில நூன் சேர்ந்து வராத ஃபியற்கள்ல நமக்கு நஸ்ப அழகா வெளிப்படுத்தி காட்டல, ஃபத்ஹ வெளிப்படுத்தி காட்டலாம் இறுதியில. அதே சமயம் இப்ப இறுதியில நூன் சேர்ந்து வரக்கூடிய சீகாக்களாக இருந்தால் அந்த நூன் விழுந்துரும். என்ன அது அந்த முலாரியான ஃபியல்ல வரக்கூடிய நஸ்புடைய நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றம். அது நம்ம அதை படிச்சிருக்கிறோம். உதாரணமாக லன் எஃப் அல லன் எஃப் அலா லன் எஃப் அலு லன் தஃப் அல லன் தஃப் அலா லன் எஃப் அல்னா அப்படின்னு அந்த தஃப் அலா எஃப் அலான்னு வரச்செல்லாம் தஸ்னியாவுடைய என்ன செஞ்சிருது, அந்த நூன் விழுந்துருது. அப்போ அது நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அது முலாரியான ஃபியலை பற்றி நம்ம சரஃபில் படிக்கிற நேரத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ இங்கே நமக்கு நோம்பு தான் சொல்லி தருவாங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு நம்ம என்னது விரிவாக பார்ப்போம் கொஞ்சம். லன், இன்னும் லன் என்ற இடைச்சொல்லும் ஆகும். அது எதுக்கு வரும், லி தஅக்கீதி நஃபியில் இஸ்திக்பால். தஅக்கீதுனா உறுதிப்படுத்துறது, என்ன, லி தஅக்கீதுனா உறுதிப்படுத்துவதற்கு, லாம் லி தஅக்கீதி உறுதிப்படுத்துவதற்கு, நஃபியில் இஸ்திக்பால், நஃபினால் எதிர்மறையாக்குறது, இஸ்திக்பால்னால் எதிர்காலத்தை. அப்ப எதிர்காலத்தை எதிர்மறையாக ஆக்குவதை உறுதிப்படுத்துவதற்கு. அப்ப எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்காது என்று கன்ஃபார்மா சொல்ற நேரத்தில் நம்ம லன் யூஸ் பண்ணணும்ன்றாரு.
எப்படி எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்காது, நஃபி மன்ஃபி நடக்காது என்கிற விஷயத்தை அடித்து சொல்லும் பொழுது, தைக்குது உறுதிப்படுத்தி சொல்லும் பொழுது நம்ம வந்து லன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. லிதஅகீதி நஃபீல் இஸ்திக்பால், எதிர்கால வினைய எதிர்மறையாக ஆக்கிறத உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நீங்க லன் யூஸ் பண்ணுவீங்க என்றார். நஹு கவுலிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய கூற்றை போல, கவுல்னால் கூற்று, அல்லாஹு தஆலாவுடைய கூற்றை போல, அவனது வசனத்தை போல, அல் குர்ஆன் வசனத்தை போல, ஃபலன் அப்ரஹல் அர்த ஹத்தா யஅதன லி அபி. லன் அப்ரஹ, அந்த ஃபலன்ல வர அந்த ஃபா அது ஒரு இடைச்சொல். லன் அப்ரஹ அதான் அசில் வாக்கியம், லன் அப்ரஹ. அப்ப ஃபலன் அப்ரஹல் அர்த ஹத்தா யஅதன லி அபி. அப்ப லன் அப்ரஹல் அர்த, இந்த பூமியை விட்டு, இந்த மண்ணை விட்டு, என்ன இந்த பூமின்னா இந்த தேசம், இந்த தேசத்தை விட்டு நான் நகர மாட்டேன். ஹத்தா யஅதன லி அபி, என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தருகிற வரைக்கும், என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தருகிற வரைக்கும் இந்த பூமியை விட்டும் நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா லன் என்கிற அந்த இடைச்சொல் வந்திருக்குது. அபுரஹ அல் அர்ல, பரிஹ எபுரஹு என்கிறது ஒரு ஃபியல், பரிஹ எபுரஹு என்கிறது ஒரு ஃபியல். அப்ப லன் அபுரஹ என்கிற அந்த சொல்ல வந்து லன் வந்து அபுரஹைக்குன்னு செஞ்சிருக்குது, நஸ்பு செஞ்சிருக்கு. இதே மாதிரி லன் அக்திப ஃபி ஹயாத்தி, என் வாழ்க்கையில் நான் பொய் உரைக்க மாட்டேன், செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது, லன் அக்திப ஃபி ஹயாத்தி. அதே மாதிரி லன் அல்லிம அல் ஆஹரீன, நான் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சொல்லணும் என்னது, லன் அதுரிபக, நான் உனக்கு அடிக்க மாட்டேன், லன் அதுரிப, லன் யதுரிப அல் முதர்ரிசு, ஆசை அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றது. அப்ப எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்காதுங்கிறத உறுதிப்படுத்தி சொல்ல நம்ம சொல்றது. இன்னைக்கு மழை பெய்யாது, நாளைக்கு மழை பெய்யாது அப்படி நம்ம சொல்லலாமா? சொல்லல. அது ஏதாவது எதிர்வு கூறுற விஷயம் தானே, அது உறுதிப்படுத்தி சொல்லல அது நமக்கு. அப்ப எதை உறுதிப்படுத்தி சொல்லுவோமோ அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ரைட். அதே மாதிரி அடுத்தது சொல்லிக்காரு பாருங்க, கை, இன்னும் கையும் ஆகும். லித்தஅலீல், தஅலீல்னு சொன்னால் காரணம் கற்பிக்கிறது, காரணம் கற்பிக்கிறால் ஒரு ரீசனிங், ஒரு காரணம் சொல்றது. அதாவது கைக்கு வந்து இந்த வேண்டி நிமித்தம் அப்படின்ற கருத்து வரும். நஹு ஜிஇதுக கை துஅதியனி ஹக்கி அப்படின்னு ஒரு உதாரணம் வந்திருக்காங்க. ஜிஇதுக, ஜாஅ என்கிற ஃபியல்ற முத்தக்கல்லிம் வடிவம் தான் ஜிஇது, ஜாஅ ஜாஅ ஜாஉ, ஜாஅ ஜாஅத ஜிஇன, ஜிஇத ஜிஇதுமா ஜிஇதும், ஜிஇதி ஜிஇதுமா ஜிஇதுன்ன, ஜிஇது ஜிஇன, அதான் ஜிஇது. இப்ப ஜிஇதுக, உன்னிடத்தில் நான் வந்தேன். கை துஅதியனி, எனக்கு நீ தருவதற்காக. துஅதியனி, அஅதா யுஅதி, சரஃபுல் அடிக்கடி வார ஒரு ஃபியல் உண்டு, லாம் கலிமா மூத்தரான ஃபியல், அது கொடுத்தான். அப்ப கை துஅதியனி, எனக்கு நீ கொடுப்பதற்காக. ஹக்கி, என்னுடைய உரிமையை அல்லது எனது பணத்தை. இப்போ பொதுவா ஹக்குன்றது உரிமைக்கு சொன்னாலும் கூடுதலாக ஹக்குங்கிறது பணம், அதுக்கு சொல்றது. அப்ப என்ற காசை நீ எனக்கு தரணும் என்கிறதுக்காக வேண்டி, அந்த வேண்டின கருத்துல வேண்டி நான் உன்னிடம் வந்தேன். அப்ப இங்க நடந்துக்கிறாள் கை துஅதியனி, அஅதா யுஅதி தானே, துஅதி அல்ல துஅதிய, அந்த கை வந்ததுனால நஸ்பு வந்திருக்கு தானே. ஆனா உண்மையிலே கை நேரடியாக துஅதிய என்கிற ஃபியலுக்கு நஸ்பு செய்யுமா, அல்லது அந்த கைக்கும் துஅதி என்கிற ஃபியலுக்கும் இடையில அன் என்கிற ஒரு இடைச்சொல் மறைந்து அது நஸ்பு செய்யுமா, அதெல்லாம் என்னது விரிவான விளக்கங்கள் இருக்குது. இப்போதைக்கு நீங்க பாடமாக்கிறணும், கை வந்தா என்ன செய்யும், முதாரின ஃபியலுக்கு நஸ்பு வரும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி வேறொரு உதாரணம், சாஃபர்து இல சூதான், சாஃபர்து இல சூதான், சூடான் நாட்டுக்கு நான் பயணம் போனேன். கை அதுருச அல்லொகத்தல் அரபியத்தை, அரபு மொழியை படிப்பதற்காக. கை அதுருச. அதே மாதிரி நீங்க சொல்வீங்க என்னண்டா, நான் கொழும்புக்கு பயணம் போனேன் இந்த வேலையை செய்யறதுக்காக. உதாரணமாக நான் கொழும்புக்கு பயணம் போனேன் நண்பரை பார்க்கறதுக்கு. அப்ப சாஃபர்து இல கொழும்பு கை அசூர சதீகி, கை அசூர சதீகி. அப்ப கை வந்தோடனே அசூர என்ன சொல்றது, ஜார யசூரு. அதே மாதிரி நான் தூங்குறதுக்காக ரூமுக்குள்ள போனேன். அப்ப தஹல் து அல் குர்ஃபா, தஹல் து இலல் குர்ஃபா, ஃபில் குர்ஃபா, அலல் குர்ஃபா, மூணு மாதிரி சொல்லலாம். ஏன் நாலாவது மாதிரி சொல்லலாம், என்னது ஒரு ஹர்ஃபு ஜெரும் இல்லாம என்னது தஹல் துல் குர்ஃபத்துன்னு சொல்லலாம். ஆனா எப்ரோபீரியட் என்றால் இலா போட்டு சொல்லணும்.
தஹல்து இலல் குர்ஃபத்தி, அறைக்குள்ளே நான் போனேன். அப்போ தஹல்து இலல் குர்ஃபா கை அனாம, நாம எனாமுல கை அனாம உறங்குவதற்காக அப்படின்னு வரும். சரி, நாலாவதுக்கு வாங்க. நாலாவது கொஞ்சம் டீப்பாக வழங்கெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். வ இதன், இன்னும் இதன் என்கிற இடை சொல்லுமாகும். அப்போ அன் லன் கை இதன், இந்த நாலுமே என்ன செய்யும்? முதாரி ஃபெருக்கு ஒரே ஒரு முதாரி ஃபெருக்கு நஸ்பு செய்யும். அப்போ இதென்றால் அப்படி என்றால், இன்கேஸ் அப்படி என்றால் அப்படின்னு சொல்றதான் இதன். ஒரு சாதாரணமான எடுத்த எடுப்பிலேயே சொல்லப்படக்கூடிய வாக்கியத்தில் அது வராது. அப்படி என்றால் நம்ம சும்மா சொல்லுவோம் வாக்கியத்தில், யாராவது ஒரு விஷயம் சொன்னாதான் நம்ம சொல்லுவோம். உதாரணம் எப்படி, உங்களோட ஒரு கூட்டாளி சொல்றாரு, நான் உங்களோட ஊருக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்படின்னா அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களை கவனிப்பேன், நீ அப்படி எங்களை ஊருக்கு வந்தா நான் உன்னை கவனிப்பேன், உனக்கு விருந்தோம்பல் செய்வேன், உனக்கு ஒரு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கூட்டாளி ஒருத்தருக்கு, எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து லாபம் அடையும், கவலைப்படாதீங்க, ஏன்னா இதுக்கு மக்களோட கிராக்கி என்னது கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, கிராக்கினா டிமாண்டு, கிராக்கி கூட இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதே போல் நான் என்னது ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு மாணவர் சொல்கிறாரு, நான் இப்போ எல்லாம் நல்லா ஏலவலுக்கு படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி என்றால் நீங்கள் பரீட்சையில் சித்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்படி என்றால் நம்ம சொல்கிறது இன்னொரு ஆள் சொன்ன செய்திக்கு மறுமொழியாகத்தான், பதில் கூற்றாகத்தான் நம்ம சொல்கிறோம். எனவே இதன் என்கிறது பதில் கூற்று வாக்கியத்தில் தான் வரும், இதில் வராது, ஸ்டார்டிங்கில் வராது, சும்மா சொல்ல இல்லாது. நமக்கு பாக்கி எடுத்து பாருங்க. இதன், இதன் என்பது வஹிய ஜவாபுன், அது ஒரு மறுமொழி. மறுமொழினால், மறுமொழின்றது வந்து பதில் கூற்று. எந்த பாசம் உங்களுக்கு வழங்காட்டி நீங்கள் தமிழை கொஞ்சம் வழங்கெடுத்துக்குங்க. பதில் கூற்றுக்கு நான் சொல்கிறேன் மறுமொழி. மறுமொழி சொல்லாதன்னு அர்த்தம், பதில் சொல்லாதன்னு அர்த்தம் மறுமொழி. அப்போ ஹிய ஜவாபுன் லி கௌலி அல் காயில், ஒருவருடைய கூற்றுக்கு, கவுண்டால் கூற்று, காயின சொன்னவர், சொன்ன ஒருவருடைய கூற்றுக்கு பதிலாகத்தான் அது வரும். வஜஸா உன், ஜெசான்றதுல வந்து என்னது, அதுக்கும் என்னது, இந்த ஜெசான்ற எல்லா இடத்துலையுமே இந்த கூலின்னு கருத்து அல்ல. இந்த ஜெசாண்டா இப்போ நீங்கள் முந்தியெல்லாம் படிச்சுப்பீங்க, ஜெசாக்கல்லா எல்லாம் உங்களுக்கு கூலி வழங்குவானாக, கூலி வழங்குறேன். ஆனால் இந்த இடத்துல ஜெசா ஜவாபு நஹூல வந்தால் பதில் கூற்று அல்லது மறுமொழி, பதில் கூற்று அல்லது மறுமொழிக்கு ஜெசான்னு சொல்கிறேன். லிஃபிலில் ஃபாயிலி, ஒருவர் செஞ்ச செயலுக்கு, செய்தவரின் செயலுக்கு பதில் கூற்றாகத்தான் அது வரும். ஒருவர் சொன்ன வார்த்தைக்கு பதில் கூற்றாக வரும், அல்லது ஒருத்தர் செய்கிற செயலுக்கு பதில் கூற்றாக அது வரும். நஹு கவுலிக்க, உனது கூற்றை போல, இதன் உக்குரிமக்க, இதன் உக்குரிமக்க, அப்படி என்றால் உனக்கு நான் விருந்தோம்பல் செய்வேன் என்ற உனது கூற்றை போல. இது எப்போ சொல்லுவீங்க? லீமன் ஒருவருக்கு, கால அவர் சொன்னாரே, அன ஆத்திக்க, நான் உண்டத்தில் வருவேன், நான் உங்களோட வீட்டுக்கு வருவேன்னு சொல்றாரு ஒரு ஆள். ஆனா ஆத்திக்க, ஆத்தி என்கிறது வந்து முதாரியான ஃபியல், அத்தா யதி. அப்ப யதி யதியானி யதூன, தஅதி தஅதியானி யதீன, தஅதி தஅதியானி தஅதூன, தஅதீன தஅதி என்ன தஅதியானி தஅதீன, ஆத்தி நஅதி. அப்ப ஆத்தி என்கிறது வந்து முலாரி, அத்தா யதியினுடைய முலாரி முத்தக்கல்லிம் வடிவம், நான் வருவேன், நான் வருவேன். அப்ப நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னானே, அவ்விதமான ஒருவனை பார்த்து தான் நீங்க சொல்லுவீங்க இதன் உக்குரிமக்க. அப்ப ஒரு ஆள் சொல்றாரு அனா ஆத்திக்க இலா பைத்திக்க, அல்லது அனா ஆத்தி இலா பைத்திக்க, அல்லது அனா ஆத்திக்கன்னு சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்க இதன் உக்குரிமக்க, அப்படி வந்தா உன்னை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இதன் உக்குரிமக்கன்னு சொல்றக்கூடிய அந்த கூட்டுல இதன் என்கிற சொல் வந்து உக்ரிம, அக்ரம யுக்ரிமு என்கிற அந்த முதாரியான ஃபினுடைய முத்தக்கலை வடிவம் தான் உக்ரிம். அப்போ உக்ரிமு என்கிற சொல்லுக்கு உக்ரிம என்ன வந்துருக்கு, நஸ்பு என்கிற ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப சுருக்கம் என்னன்னு கேட்டால், முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்கள் வந்து மொத்தமாக இங்க 4 சொல்லியிருக்காங்க. ஒன்று அன் லன் கை இதன், அன்லன் கை இதன் அப்படின்னு சொல்லி 4 சொல்லியிருக்காங்க. இந்த 4ம் எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிற, என்ன கருத்துக்கு வரும், அதற்கான மிக சரியான உதாரணங்கள் என்னங்கிறத நம்ம படிக்கணும். அன் என்கிறதுனுடைய அர்த்தம் எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை நாடி சொல்லும் பொழுது நம்ம கூடுதலாக அன் யூஸ் பண்ணுற, அவங்க தான் நம்ம கூட யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் அன் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அமைப்புகளில் வரும். பொதுவாக ஒன்றுடைய பொதுத்தன்மை இருக்குமே, இயல்பு என்னென்றால் அன்பில் இஸ்திக்பால், அதாவது எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது எதிர்காலம், அப்போ அதை நம்ம பயன்படுத்தும். எப்படி உரிதுவான் அதுஹப, நான் போக விரும்புகிறேன். அப்போ இது ஒரு எதிர்கால விஷயம், என்ன இப்போ பின்ன போகலையே, போய் கொண்டும் இல்லையே.
அடுத்தது லன். லன் வந்து எதிர்காலத்தில் விஷயம் நடக்காதுங்கிறத அடித்து சொல்லும் பொழுது, அதாவது அழுத்தமாக சொல்லும் பொழுது நம்ம என்னது லன் யூஸ் பண்ணுவோம். லன் யக்திப அல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் போய் சொல்ல மாட்டேன். லன் அல்லிமக்க, நான் உனக்கு ஒரு கால் மணியே செய்ய மாட்டேன் அப்படின்றது. லன் உபுகிலக்க, நான் உன்னை ஒரு பொழுதும் வெறுக்க மாட்டேன். கை வந்து காரணம் கற்பிக்கிறதுக்காண்டி வாரேனே, என்ன நோக்கத்துக்காக வேண்டி ஒரு செயல் நடந்துச்சுங்கிறத காட்ட வார. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் தஹபுத்து இலா கொழும்பு கை அதுருச, படிப்பதற்காக, கை அசூர தரிசிப்பதற்காக அப்படின்னு வருது. இதன் வந்து ஒரு பதில் கூற்றாக பயன்படுத்துகிற ஒரு ஆள் சொன்ன பேச்சுக்கு மறுமொழியாக பதில் கூற்றாக நம்ம சொல்லும் பொழுது இதன் என்கிறத நம்ம பயன்படுத்துவோம். அப்போ ஒரே வாக்கியத்தில் அது வராது, இருவேறு வசனங்கள் வரும் பொழுது ரெண்டாவது வசனத்தினுடைய ஸ்டார்டிங்கில் அது வரும். இதன் உக்குரிமக்கு ஒரு சொல்றாரு, ஆனால் ஆத்திக்கன்றாரு, அதுக்கு பதில் கூற்ற நம்ம சொல்லும்போது இதன் உக்குரிமக்குன்னு சொல்லுவோம். அதுவும் வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் ஓ எப்படி நீங்க யார் உனக்கு நான் உன்னிடம் வருவேன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு, அப்படி என்றால் அவர்களை நான் கௌரவிப்பேன் என்று கௌலிக்க உன்னுடைய கூற்று. நஹு கௌலிக்க, நஹு கௌலிக்க, நஹுண்டால் போல எடுக்கிறது. நஹு கௌலிக்க உனது கூற்றை போல, இதன் உக்குரிமக்க, இதன் உக்குரிமக்க என்ற உனது கூற்றை போல, லிமன் ஒருவனுக்கான கால் அவர் சொன்னாரே அன ஆத்திக்கு, நான் வருவேன், நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னாரே அவ்விதமான ஒருவருக்கு, எனது ஒருவருக்கு அப்படி சொன்ன ஒருவருக்கு தான் என்னது அப்படின்னா நான் உங்களையே கௌரவிப்பேன் என்ற உனது கூற்றை போலவாகும். நஹுவை சேர்த்து தான் வரும். நஹு கௌலிக்கைங்கிறதுல அந்த கௌலிக்கை வந்தவர் வந்து நீளத்துல கொடுத்துருக்க கூடாது, அது அவர் கருப்புல கொடுத்துருக்கணும், அல்லது அது அவடத்துக்கு குழம்புது இல்லையா. நஹு கௌலிக்கைங்கிறதுல வந்து அது கொஞ்சம் சிக்கல் தான். மெய்தான். சரி, இதே மாதிரி வேற ஒரு உதாரணம் எப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு என்னன்னு கேட்டால் வந்து ஒரு ஆள் சொல்றாரு வந்து உங்கள்கிட்ட வந்து இது பிரபலமான உதாரணம், அதனால நான் அந்த பிரபலமான உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஆள் சொல்றாரு வந்து சஅகூனு அமீனன் ஃபீ திஜாரதி, சஅகூனு அமீனன் நம்பிக்கைக்குரியவராக நான் இருப்பேன், ஃபீ திஜாரத்தி என்னுடைய வியாபாரத்தில், இந்த பிசினஸ்ல நான் நம்பிக்கைக்குரியவன், ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியானவராக இருப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு சொல்றாரு உங்கள்கிட்ட, சஅகூனு அமீனன் ஃபீ திஜாரதி இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க சொல்லுவீங்க இதன் அப்படி என்றால் தர்பஹ திஜாரத்துக்க, உங்களுடைய வியாபாரம் இலாபம் அடையும். ரபிஹ யர்பஹு, இதன் தர்பஹ திஜாரத்துக்க, இது மிக பிரபலமான உதாரணம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அவ சஅகூனு அமீனன் சொன்னவருக்கு தான் நீங்க பதில் சொல்றீங்க இதன் தர்பஹ திஜாரத்துக்க. அதே மாதிரி வேறொரு உதாரணம் பாருங்க, ஒரு சொல்றாரு வந்து சஅதுருசு ஜய்யிதன் லில் இம்திஹானாத், சஅதுருசு ஜய்யிதன் லில் இம்திஹானாத், பரீட்சைக்காக நல்லா படிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்க இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார், இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார், இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார், எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரைட். ஓ அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து அந்த மாதிரியாக இருக்கிறது வந்து கவுண்டா என்ன கவுல் வந்து ஒரு ஆள் சொன்ன கூற்றா தரஸ்து ஜயீதன், ஒரு ஆள் சொல்றாரு வந்து தரஸ்து ஜயீதன், நான் நல்லா படித்தேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆள். அதுக்கு இதன் தன்ஜஹ ஃபில் இக்திபார்னு சொல்லலாமா? ஓ சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்லலும். ஆனா கூடுதலாக நம்ம முதாரிட்டு தான் என்னது வாக்கியங்கள் நிறைய பார்க்கிற முதாரி அமைப்பு தான் அது கூட வரும். உதாரணம் 2 வசனம் முதாரில தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன், பாருங்க. ஒரு ஆள் சொல்றாரு வந்து என்ன கேட்டால், நான் ஜன்னல் எல்லாம் திறக்க போறேன், பகுதியை சொல்றேன். ஒரு ஆள் சொல்றேன் ஜன்னல் எல்லாம் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் திறங்க நீங்க, அப்போ உங்களோட ரூம்ல வந்து என்னது புதிய காத்து வரும், காத்து ஃப்ரெஷ், இப்போ ரீஃப்ரெஷ் ஆகும் தானே அப்படின்னு. அப்போ ஓகே, அப்போ அந்த வாக்கியத்தில் எப்படி சொல்வாரு, ஒரு ஆள் சொல்றாரு வந்து சஅஃப்தஹு அன் நவாஃபித குல்லஹ, நான் இல்லை ஜன்னல் திறக்க போறேன் இன்னொருத்தன் சொல்றான் சஅஃப்தஹு அன் நவாஃபித குல்லஹ. அப்போ நீங்க சொல்றீங்க இதன் யதஜத்தத ஹவாஉக், இதன் யதஜத்தத, தஜத்ததனா ரீஃப்ரெஷ், அதாவது ஃப்ரெஷ் ஆகிற, டு கெட் ஃப்ரெஷ். ஓ என்னது இதன்
இல்லை இல்லை ஜோக் ஒன்றும் இல்லை தான் டாக்டர். அதாவது என்னன்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு பகட்டான வாக்கியம். ஒருத்தர் சும்மா சொல்கிறான் என்னது ஜானெல்லாம் என்ன திறக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சரிடா பாயன் காத்துரெல்லாம் வரும் புதுசாகும் அப்படின்ட்டு. அப்போ இதன் எத்தஜத்தத அல்ஹவாஉ அப்படிதான் நீங்கள் சொல்லுவீங்க. இதன் எத்தஜத்தத அல்ஹவாஉ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்ல போகிறார். எப்படி, நான் வந்து இந்த பிள்ளையை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. நான் இந்த இவவை காதலிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் கூட்டு கொடுக்குறான்? அப்படி என்றால் அவ்வாப்பட கையாடி வாங்கி கட்ட போறேன் அல்லது என்னது படுகொலியில விட போறாயின்னு சொல்ல போறான். அவ ஒரு ஆள் சொல்ற எப்படி வந்து ஆனா உஹிப்பு ஹாதிஹில் ஃபத்தாத்துன்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும், உங்களை 2 பேருக்கு நல்ல மனமா வாழ்க்கை என்னது பல்லாண்டு காலம் பொல்வண்டி வாழ்க. அப்படியா? அப்படின்னா அப்படி என்றால் நீ கல்யாணத்தை செய்து கொண்டா அப்ப நசுபு வராது. என்ன அம்ரு ஃபியலுக்கு வந்து நசுபு வர கதை ஒன்று இல்லையா? அம்ரு ஃபியலுக்கு ஜிஸ்ம் தான் வரும் இல்லையா? அப்போ அந்த டைம்ல வந்து இதன் வந்து இதாக ஃபங்க்ஷன் ஆகி இல்லை. அதாவது நஸ்பு செய்யக்கூடிய ஒரு ஆமிலாக ஃபங்க்ஷன் ஆகாது. இதன் வந்து சும்மா ஒரு 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 என்னது, அதாவது இதன் சும்மா ஒரு ஜெஸா ஒரு ஹர்ஃபு ஜவாபாக வந்திருக்குது. அப்படி வரலாம். இதன் அப்படின்றது வந்து என்னது நஸ்போ பாவிக்கலாம். நஸ்பு செய்யணும் கட்டாயம் ஒன்று இல்லை. இதன் தஸவஜ் மின்ஹா அப்படின்னு நீ அவ கல்யாணம் கட்டிக்கன்னு சொல்லலாம். இதன் தஸவஜ் மின்ஹா என்னது அப்படி சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. எனக்கு சரியா பசிக்குது இன்னொரு ஆள் சொல்றாரு. எப்படி அன ஜவ் ஆண்டு ஒரு ஆள் சொல்றாரு. இப்போ அன ஜவ் ஆண்டு சொன்ன ஒரு ஆளுக்கு நம்ம என்ன பதிவு கூட்டு சொல்லலாம்? இதனை வச்சு சொல்லலாம்டா. அப்போ நீ எடுத்து சாப்பிடு. இதன் என்னது தனாவல் ஹாதத்த ஆம அல்லது குல் ஹாதத்த ஆமன்னு சொல்லுவோம். அது பிரச்சனை இல்லை. இதன் தனாவல் ஹாதத்தாம அப்படி அமர் ஃபீல் சொன்னா என்னது நஸ்பு வராது. எப்படி வரும்? அதுக்கு என்னது நஸ்பு வராது. என்ன அவருக்கு அந்த ஷரத்து அந்த கண்டிஷனல் சென்டென்ஸ் மாதிரி இருக்காது. அது கண்டிஷனல் ஃபார்ம்ல வரணும். அது அப்படி வந்தால் தான் என்ன வரும்? அதுல அந்த இதன் நஸ்பு செய்யறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் வரும். ரைட், அடுத்ததுக்கு போவோம் மக்கள். ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு தடவை தானே படிக்கிறோம், அதனால மற்ற செய்தியும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதுவும் லேசான ஒரு பகுதி தான். அடுத்த பகுதிக்கு வாங்க. அதுதான் ஹுரூஃபுன் தஜிசிமுல் ஃபியலல் முலாரிய. முலாரியான ஒரு ஃபியலுக்கு ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள். ஹுரூஃபுண்டால் சில ஹர்ஃபுகள். தஜிசிம்டால் முலாரியான ஃபியலுக்கு அதனுடைய இறுதியில சுக்கூன் என்கிற அந்த ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தும். மெய்நிலை ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ ஹரக்கத்துகளுக்கு நாங்கள் சொல்ல தமிழ்ல வந்து உயிர் குறியீடுகள் அப்படின்னு சொல்லி, உயிர் குறியீடுகள் அப்படி நம்ம தமிழ்ல சொல்ற ஹரக்காத்துகள். அதுல ரஃபுக்கு நம்ம சொல்ற லம்மத் ரஃபு, அதுக்கு சொல்ற உஹர குறியீடு உச்சரித்துறை வருது உஹர குறியீடுன்னு சொல்றேன் ஜைதுன். நஸ்புக்கு நம்ம சொல்ற ஃபத்ஹான்னு சொல்ல என்ன, அதுக்கு அஹர குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உச்சரித்து வருது ரஐத்து ஜைதா உச்சரிப்புல வர்றதுனால அதுக்கு அஹர குறியீடுன்னு சொல்லுவாங்க. உச்சரிப்புல வருது, அது நஸ்பு ஃபத்ஹா. இன்னொன்று ஜெர்ரு வார என்ன கஸ்ரா வாரைன்னு சொல்றது, அதுக்கு நம்ம இஹர குறியீடு இந்த சவுண்ட்ல வருது. மினல் பை தி உச்சரிப்புல வருது. ஸோ இஹர குறியீடுன்னு சொல்றேன். சுக்குனுக்கு நாங்கள் சொல்ல வந்து மெய்நிலை அப்படின்ற மெய்நிலைன்னு அந்த குத்து தானே வருது, இட்னு வருது தானே, குத்து தானே வருது. அதனால நம்ம மெய்நிலைன்னு சொல்ல தமிழ் இப்படித்தான் என்னது அதை மொழிபெயர்த்து காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹு அலம். அப்போ முலாரியான ஃபியலுக்கு மெய்நிலை பொதுவாக நமக்கு தெரியும். ஒரு முலாரியான ஃபியலுக்கு 3 பரிமாண நிலைமைகள் இருக்குது. 3 வடிவங்கள் அது வரும். 3 மாதிரி அது பிரதிபலிக்கும். ஒன்று ரஃபு வரும். இப்போ அதை பற்றி நம்ம இன்னும் படிக்கலை, பீனுக்கு நமக்கு சொல்லுவாங்க. அது அடுத்தது வந்து நஸ்பு வார, அதை இப்போ படிச்சுட்டோம் நம்ம. நஸ்பு வார கட்டம். அடுத்தது என்னது ஜெஸ்ம் வார கட்டம். அப்போ முலாரியான ஃபியலுக்கு இந்த 3 நிலைமைகளும் இருக்கு. 3 பரிமாண நிலைமைகள். ஹாலாத்துல் ஃபியலில் முலாரி அஸ்ஸராஸ். ஹுரூஃபுன் தஜிசிமுல் ஃபியலல் முலாரிய. முலாரியான ஃபியலுக்கு ஜெஸ்ம் செய்கின்ற ஹர்ஃபுகள் இடைச்சொற்கள். அன்னவு சாதிஸ் 6வது வகை ஆமில் ஹுரூஃபுன் சில இடைச்சொற்கள் ஆகும். ஹுரூஃபுனா பார்ட்டிகல்ஸ், சில இடைச்சொற்கள். தஜிசிமு அவை ஜெஸ்ம் செய்யும். ஜுசிவ் ஃபார்ம்னு சொல்லுமே, ஜுசிவ் கேஸ் சொல்லுவாங்க. நொமினேட்டிவ் கேஸ், என்னது எக்யூசேட்டிவ் கேஸ், இது வந்து ஜுசிவ் கேஸ் இல்லையா. ஹுரூஃபுன் தஜிசிமுல் ஃபியலல் முலாரிய. முலாரியான ஃபியலுக்கு ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள். வஹியாவை ஹம்சத்து அஹ்ருஃபின் 5 ஹர்ஃபுகள் ஆகும். அப்போ முலாரியான ஃபியலுக்கு ஜெஸ்ம் என்கிற சுக்கூன் என்கிற அந்த மெய்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹர்ஃபுகள் இடைச்சொற்கள் 5 சொல்ல போறாங்க. முதலாவது இன் லிஷர்தி வல் ஜஸா. ஷர்த் அடுத்த ஜஸான ஜவாப். ஷர்த்துங்கிறது நிபந்தனை கூற்று, ஜஸா என்கிறது பதில் கூற்று. அப்போ நிபந்தனையாகவும் பதில் கூற்றாகவும் உள்ள நிலையில் இன் ஆகும். நஹு
இன் தஅத்தினி உக்ரிம்க, இன் தஅத்தினி அத்தா யஅதி, என வந்தான், என்னிடத்தில் நீ வந்தால் உக்ரிம்க, உன்னை நான் உபசரிப்பேன், உன்னை ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன் தஅத்தினி உக்ரிம்க, அப்ப தஅதி இல்ல வந்து அத்தா யஅதி, தஅத்தின்னு ஒரு யா ஒன்று இருந்த ஜெஸ்முக்காக வேண்டி அந்த யா விழுந்துட்டு. இது இல்லாம நம்ம வெளிப்படையான அழகான உதாரணம் சொல்லலாம். இன் தத்ஹப், நீ போனால் அத்ஹப், நானும் போவேன். இன் தஹ்ருஜ், நீ வெளியேறினால் அஹ்ருஜ், நானும் வெளியேறி விடுவேன். இன் தமுத், நீ செத்தால் அமுத், நானும் சாகுவேன். அப்படி சொல்லாம அது தற்கொலை. அப்ப என்னது, நீ அடித்தால் நானும் அடிப்பேன், நீ அடியேன் பாப்போம், நீ செருப்ப கடி அடித்தா என்னது, நானும் என்னது மண்வெட்டியால் அறிவேன் உனக்கு மண்டைக்கு. அப்ப இன் தல்ரிப், இன் தல்ரிப்னி, எனக்கு நீ அடித்தால் அத்ரிபுக்கு, நானும் சாத்துவேன், நானும் சும்மா விட மாட்டேன், நான் அடி வாங்கிட்டு சும்மா இருக்கவா நான் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி வாக்கியங்கள்ல தான் என்ன வரும், இந்த ஷரத்து ஜவாப்ல வரும். இன் தல்ரிப், நீ அடித்தால் அப்படி. அப்ப இன் தஅத்தினி உக்ரிம்க. அப்ப ரெண்டு ஃபீலுக்கும் என்ன வருது, ஜெஸும் வருது, ஷரத்துக்கும் வருது. முதலாவது ஷரத்து, ரெண்டாவது ஜவாப். அடுத்தது பாருங்க சொல்றாரு லம், லம் ஆகும். லம் எதுக்கு வரும், லினஃபியில் மாதி, இறந்த காலத்தை, கடந்த காலம் என்ன இறந்த பாஸ்ட் டென்ஸ், அதை வந்து நஃபி செய்யறதுக்கு, நெகட்டிவ் ஆக்குறதுக்கு வரும். பஅத நக்லிஹி, அதனுடைய அர்த்தத்தை மாற்றியதற்கு பிறகு, நக்கலனா மாற்றுதல், இந்த இடத்துல பஅத நக்கல் கருத்தை மாற்றியதற்கு பிறகு, மினல் முஸ்தக்பலி இலல் மாதி. பாருங்க முஸ்தக்பல்னு சொல்லணும், முஸ்தக்பில்னு சொல்லக்கூடாது. இலங்கையில உள்ள சகல மதரசாக்கள்லையும் முஸ்தக் பில் அப்படித்தான் சொல்லி கொடுக்குற, அப்படி அல்ல முஸ்தக்பல். ஒரு சில காலி மதரசாக்கள்ல முஸ்தக்பிலும் சரி முஸ்தக்பலும் சரின்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்படி இல்லை, முஸ்தக்பல் ஃபதஹ் தான் வரும் அந்த பாக்கு. முஸ்தக்பில்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் வந்தால் ரிசீவர், பெறுநர், பெற்றுக்கொள்ளக்கூடியவர் தான், கடிதத்தை பெறக்கூடியவர், கொண்ட பெற்றுக்கொள்ளுதல் அவர். முஸ்தக்பில், இஸ்தக்பனா அது வரவேற்பவர், வெல்கமர், இஸ்தக்பனா வரவேற்றான். அப்ப மினல் முஸ்தக்பலி இலல் மாதி, அப்ப முஸ்தக்பல்ங்கிறது எதிர்காலம், அப்ப எதிர்காலத்தில இருந்து மாதின்றது கடந்த காலத்துக்கு. அப்ப எஃப்அலூன்னு இருக்குது, நம்ம லம்ம போட்ட உடனே லம் எஃப்எல்னு மாறுது. அப்ப எஃப்அலு செய்வான், லம் எஃப்எல் செய்யவில்லை கருத்து மாறுகிறது. எதுருசு படிப்பான், லம் எதுருஸ் படிக்கவில்லை அந்த கருத்து வருது. அப்ப எதிர்காலத்தை இறந்த காலமாக மாத்திரம் இந்த லம் வந்த உடனே அதான் சொல்ல வராரு. பஅத நக்லி, அதை மாற்றியதற்கு பிறகு, மினல் முஸ்தக்பல் இலல் மாதி, எதிர்காலத்தில் இருந்து இறந்த காலத்துக்கு அதை மாற்றியதற்கு பிறகு, மாதியை எதிர்மறையாக்குவதற்கு லம் வரும். நஹு லம் யஹ்ருஜ் ஸைதுன், ஸைத் வெளியேறவில்லை, லம் வந்துச்சு, யஹ்ருஜ் இதுக்கு வந்திருக்கு, ஜெஸம் வந்திருக்கு, ஸைத் வெளியேறவில்லை. அடுத்த சொல் லம்மா. லம்மான்றது வந்து என்னது, இந்த லம் மாறித்தான், ஆனால் லம்முக்கும் லம்மாவுக்கும் சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம், லம்மானால் இதுவரை நிகழவில்லை, நாட் யெட், இதுவரைக்கும் நடக்கலை. நம்ம அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து என்னது நொட்டை போட்டு யூஸ் பண்ணும் பொழுது சொல்லித்தேன், நெகட்டிவ் ஆக்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது வர மாதிரி வரும் அது. லம்மா இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லி. லினஃபியில் மாதி ஐலன், அதுவும் மாதியை எதிர்மறையாக்குறதுக்கு தான் வருது. ஒஃபீஹி, ஆனால் அதிலே தவக்கு உன் வந்திதார், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருப்பு இருக்கும். தவக்கு உண்டால் எதிர்பார்ப்பு, இந்திதார் என்றால் ஒரு காத்திருப்பு. எதிர்பார்ப்புக்கும் காத்திருப்புக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், எனக்கு விளங்கினது, நான் பெரிய தமிழ் மேதை இல்லை, எனக்கு விளங்குறதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது காத்திருக்கிற என்றால் ஒரு விஷயம் நடக்கும் வரை என்னது நம்ம காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா. எதிர்பார்ப்புன்னு அது நடக்கலாம் என்கிற ஆசையோடு இருக்கிறது. அப்போ ஒரு காத்திருப்புக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு வருது. அப்போ தவக்குங்கிறது எதிர்பார்ப்பு, இன்திதாரங்கிறது காத்திருப்பு. நஹு லம்மா யஹ்ருஜில் அமீர், லம்மா யஹ்ருஜ் அல் அமீர் சேர்த்து வாசிக்கும் பொழுது யஹ்ருஜில் அமீர்னு வாசிக்கிறேன். இங்க லம்மா வந்து ஜெஸும் செய்யலையே, கஸ்ரு தான் செஞ்சிருக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுல இறுதியில் ஜெஸும் தான் இருந்த சேர்த்து வாசிக்க நம்ம அந்த இல்திகாவு சாக்கினைன இரண்டு சுக்கூன்களை உடைக்கிறது கஸ்ரா வச்சோம். ஏன்னா யஹ்ருஜ்ல கடைசியில் ஜீமுக்கும் சுக்கூன் இருக்குது, அல் அமீர்ல வரக்கூடிய அந்த அல்லுக்கும் சுக்கூன் இருக்குது. அப்ப ரெண்டு சுக்கூன் இல்திகாவு சாக்கினை, அதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த கஸ்ரா கொடுக்குறோம். இது மாதிரி வகாலத்தில் அராபுன்னு சொல்ற மாதிரி, வகாலத் அல்ல அரபு, அசல்ல கால காலா காலு காலத்னு வரும். ஆனா காலத்தில் அராபுன்னு சொல்ற இல்திகாவு சாக்கினை உடைக்கிறதுக்காக. எனவே லம்மா யஹ்ருஜில் அமீரு, இதுவரை இளவரசர் வெளியேறவில்லை, வெளிக்கிளம்பவில்லை. அப்ப இதுவரைக்கும் அமீர் வெளியேறல, அப்ப இதுக்கு பிறகும் வெளியேறலாம். அப்ப ஒரு எதிர்பார்ப்பு வருது, எதிர்பார்ப்பு. லா, லா என்கிறது வந்து லின் நஹி, நஹி என்கிறது தடுக்கிறன, அதாவது செய்யாதே அப்படின்னு சொல்றது.
லா தஃப்அல் நீ செய்யாதே, லா தக்திப் பொய் சொல்லாதே, லா தظلم அநியாயம் செய்யாதே, லா தக் வேற எப்படி சொல்லலாம், லா தஷ்டிம் ஏசாதே அப்படின்னு சொல்றது என்ன, அந்த வேலையை செய்யாதேன்னு தடுக்கிறது, நஹின்று தடுக்கிறது, அது நமக்கு தெரியும். அப்ப அந்த நஹியுடைய லா வந்தாலும் முதாரி ஃபிலுடைய இறுதிக்கு என்ன வரும், ஜிஸ்ம் வரும். அடுத்தது அல்லாமுலில் அம்ரி, அம்ரு ஃபியலுக்கு வரக்கூடிய லாம், அம்ரு ஃபியலுக்கு வரக்கூடிய லாம்னா அம்ரு காயிபுக்கு வரக்கூடிய லாம், அம்ரு காயிபுக்கு என்ன படற்கையில வர்றது, லிஎஃப்எல் அவன் ஒரு ஆண் செய்யட்டும்னு சொல்றது, லிஎஃப்எல் ஜெயித் ஜெயித் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவோம், லிதஃப்அல் ஆயிஷத்து ஆயிஷா செய்யட்டும் அப்படின்னு சொல்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாருங்க சொல்றான், லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅதிஹி, வசதியுள்ளவன் அவனது செல்வத்திலிருந்து செலவழிக்கட்டும். அப்ப லியுன்ஃபிக் லியுன்ஃபிக். அதே மாதிரி பாருங்க ஹதீஸ்ல வருது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், ஃபல்யகுல் கைரன், அவன் என்னது நல்லதை பேசட்டும், நல்லதை கூறட்டும், ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அல்லது வாய்மொழி இருக்கட்டும். அப்ப ஃபல்யகுல் இந்த லியகுல் தான் அது என்ன. இதே மாதிரி நமக்கு லாமுல் அம்ர் வந்து குர்ஆன்ல ஏராளமான இடங்கள் என்னது பயன்படுத்தப்பட்டிருக்குது, என்னது ஃபல்யம்துத், ஃபல்யம்துத்னு குர்ஆன்ல வருது, ஃபல்யம்துத் லியம்துத் என்ன லாம், லாமுல் அம்ர்னு சொல்றது, லாமுல் அம்ர் வந்து காயிபுக்கு தான் வரும். அப்ப இதுல சுருக்கம் என்னன்னு கேட்டால், முதாரியான ஃபீலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்களை இங்க ஒரு முதாரியான ஃபீலுக்கா ஒரு முதாரியான ஃபீல் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் வந்து இங்க 5 காட்டியிருக்காங்க. ஒன்று இன், மற்ற 2வது லம், மற்ற லம்மா லா, அடுத்த வந்து லாமுல் அம்ர். இன் வந்து ஷர்த்து ஜவாப் அடிப்படையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல். லம் அது வந்து முதாரியான ஃபியல்ல வரும், ஆனா மாலி மன்ஃபியுடைய அர்த்தம். லம்மா அதுவும் முதாரியில வரும், ஜெஸ்ம் செய்யும், எல்லாம் நடக்கும் தான், ஆனா அதுவும் எதிர்மறை மாலி மன்ஃபியான கருத்து தான் காட்டும், ஆனா இதுவரைக்கும் நடக்கலன்னு கருத்து அதுக்கு தரும். லா வந்து நஹிக்கு வாரது, லாமுல் அம்ருன்னு சொல்றக்கூடிய இந்த லிஎஃப்எல் இந்த வரக்கூடிய இந்த லாம் வந்து என்ன செய்யுது, அது அம்ரு காயிப், அதாவது படற்கையில 3ஆம் நபர் ஒருத்தருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடியது தான் அது. அப்ப இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும் பிள்ளைகள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுக்கு நம்ம உண்மையிலே ஏராப் எல்லாம் படிக்கணும். பொதுவாக மதரசாவில் எப்படி செய்வாங்கன்னா, அவாமில 2 முறை ஓதி கொடுப்பாங்க. ஒரு முறை மேலோட்டமாக கருத்தையும் சொல்லி கொடுத்து அதுல வரக்கூடிய ஆமீல்களை எல்லாம் பாடமாக்க வைக்கிறது. அந்த நேரத்தில் பெருசு அடி விழாது, ஒரு 4-5 அடியோட நிப்பாட்டிடுவானவள், முள்ள முறிக்க மாட்டான், முள்ளந்தண்டை முறிக்க மாட்டானவள். 2வது கட்டம் ஓதி கொடுப்பானவள், அந்த நேரத்தில் செய்வானோட முள்ள முறிப்பானவள். அப்ப என்ன செய்யறன்னு கேட்டால், முள்ளு வாக்கியங்களுக்கும் என்னது ஏராப் சொல்ற, இங்க சில்லங்கள் அதுக்கு தர்கீப் சொல்றேன்னு வாங்க, தர்கீப் அல்ல ஏராப், அதான் நல்ல முறை. ஏராப் சொல்றாங்க, ஏராப் எங்க அது பகுபத இலக்கணம், அதாவது அக்கு வேறு ஆணி வேறாக சங்ககால இலக்கியங்களை சந்தி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு கொண்டு போவானோல், பிஎல் ஃபாயில் மஃபூல் பிஹி ஜார் மஜ்ரூர் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இருப்பானோல். அதை சில ஆக்கள் வந்து அறகுறையாக சொல்லுவானோ, சில ஆக்கள் முழு வாரியாக சொல்லுவானோ, சில ஆக்கள் பகுதி வாரியாக சொல்லுவானோ, அப்படிலாம் இருக்குது. அதை எழுதி பாடமாக்குறது. எனவே பெரும்பாலும் அவாமில் பாடத்தில் அந்த எழுதி பாடமாக்கிட்டோம் என்றால் அடுத்த கட்ட நகர்வாக நம்ம அந்நஹுல் வாது அல்லது முத்தமிமத்துல் ஆஜிர்மியா படிக்கிற காலப்பகுதிகளில் நமக்கு ஓரளவு கிளியர் ஆகிரும், ஒரு சாதாரண ஒரு 60% கிளியர் ஆகிரும். திருப்பி நம்ம கத்துர்னதாவையும் படித்தோம்னு சொன்னால் அங்கே அல்ஹம்துலில்லாஹ் 100% என்னது அல்ஹம்துலில்லாஹ் ஐயம் வர கட்டுறதாக போயிடும். திருப்பி அல்ஃபியத்துக்கு மாலிக் நடிக்குது 1000 கவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது இலக்கணத்தை கவிதையில படிக்கிறது, அதையும் படிச்சேன்னா மாப்பிள்ளை சிபுவஹி ஆயிருவாரு. சரி, அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் என்னது நல்ல அறிவை கொடுக்கட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.